இது ஒரு வித்தியாசமான உலகம். ஏகப்பட்ட மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவையும், ஹீரோயினையும் அட்டாக் பண்ணதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கு. ரொம்ப அதிகமா தந்திருக்கு. இரும்பு பாக்ஸ்ன்னு தந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அது பூட்டு போட்டுருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ண ட்ரை தந்து பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அங்க வர அந்த மீன் எல்லாமே தந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமாவும், பயமாவும் தந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ முதல்ல வந்து ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மூஞ்சில அடிக்கிறன்னு தந்து வரும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, சாட்ட மாரி வச்சிருப்பாரு. அத வச்சு வந்து பார்த்தா மீன் அடிச்சு, நம்ம ஹீரோயின காப்பாத்தி அந்த பாக்ஸ்குள்ள இவங்க 2 பேருமே போய் தந்து படுத்துறாங்க. அவ்ளோ மீனும் அந்த பாக்ஸ தாண்டி போம்போது செம்ம இம்பாக்ட்ன்னு தந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. அதனால இவங்க உள்ள இருக்கவங்க 2 பேருமே வந்து செம்மையாவே தந்து பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லா மீனுமே தந்து போயிடுச்சு. அவங்க வெளில வந்துர்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில கொஞ்சம் போய் குளிச்சுட்டு தந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ பின்னாடி வந்து தப்பா நடந்துக்கிறேன்னு தந்து ட்ரெயின் தந்து பண்ணுவாரு. இத பார்த்த ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா தந்து பயந்துர்றாங்க. ஒரு கல் எடுத்துட்டு அடிக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பா நடந்துக்கிறதுக்காக தந்து வரல. பின்னாடி ஒரு எலக்ட்ரிக் பாம்பு மாரி தந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஹீரோயின அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திசை திருப்பி வந்து அந்த எலக்ட்ரிக் செஞ்ச பார்த்தீங்கன்னா, புடிச்சு ஹீரோயின காப்பாத்திடுவாரு.